வாழ்க்கைடா அது. என் லைஃப்பில் நினச்ச மாதிரி எதுவுமே நடந்ததில்லை. நம்ப வச்சு ஏமாத்துகிற ஃப்ரெண்ட்ஸுங்க, காசுக்காகவே பலர கேர்ள் ஃப்ரெண்டு, என் பிரச்சனையை புரிஞ்சுக்காத என் அப்பா அம்மா. எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குன்னு போய் சொன்னால் கூட இந்த வயசில் உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. ஏன் பிரச்சனை கூட இந்த வயசில் தான் வரணுமா என்ன? என்னால் முடியல. எதுக்கு இருக்கோன்னு தெரில. அடுத்த லைஃப்பில் என்ன பண்ண போகிறேன்னு புரியல. பேசாமல் செத்துடலான்னு தோணுது. என்னடா அது? எங்கடா இருக்கோம்? ஏன்டா ஏதோ கஷ்டமாக இருக்குன்னு போலமா இப்படி மொத்தமாக இருட்டாக்கிட்டீங்களேடா. யாரு யாரா அது? எவன்டா அது லைட் அடிச்சு பயமுறுத்துறது? தைரியம் இருந்தால் முன்னாடி வாங்கடா. இப்படி விளையாட்டு நிலை போல பேசுகிறாய். பிறகு ஏன் அப்படி புலம்பிக் கொண்டிருந்தாய்? யார் சார் நீங்க? இப்படி பழைய தமிழ்ல பக்காவா பேசுறீங்க. யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் யார் என்று தெரிந்து கொண்டால் நீ யார் என்று மறந்து விடுவாய். சூப்பர் சார், சூப்பர் சார். கண்டிப்பா நம்மளை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கு. இது எல்லாத்தையும் மறந்து நான் நிம்மதியா இருக்கணும். நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு நீ பிறக்காமல் தான் இருந்திருக்க வேண்டும். யோ, அது எனக்கு தெரியா. நானே இங்க பல பிரச்சனைகள் இருக்கிறேன். நீனே புது பிரச்சனையா வந்திருக்க. யார் யா நீ? பிரச்சனை என்று நினைப்பதால் தான் நான் உனக்கு பிரச்சனையாக தெரிகிறேன். உன்னுடைய இந்த 3 நிமிடத்தில் ஒரு 5 நொடிகள் கண்ணை மூடி என்னை நண்பனாக நினைத்துப்பார். எது நண்பனாகவா? யோ, அவனுக்கு தாயா பெரிய வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆமா, யார் யா நீ? நான் கடவுள். எது கடவுளா? நான் எல்லாத்தையும் நம்ம ஏமாந்துட்டேன். நீ ஒருத்தன் தான் மிச்சம். அட அறிவு கெட்ட மானுடா, கண்ணை மூடடா. எது எதை சொல்றீங்க? சரி. கண்மூடித்தனமா எதையும் நம்புறவன் தான் மனுஷன். அதே மனுஷன்தான் கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற பிரச்சனையும் கண்டுக்காம போயிடுவான். இருட்டிலேயே வாழ்றவனுக்கு திடீர்னு வெளிச்சம் பட்டா அவனோட மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் தான் பண்றது தப்புன்னே தெரியாம அந்த தப்ப பண்றவனுக்கும் இருக்கும். இவனும் அப்படி பண்ணிட்டு இருந்தவன் தான். அதுதான் வாழ்க்கையை தேடி போயிருக்கான். இதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ யாருன்னு நீங்க எல்லாம் கேட்கலாம். பல முட்டாள்களை முன்னேற்றி விட்ட அடிமுட்டாள் தான் நான் கடவுள்.